ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க. ஆடி மாதம் பிறந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது குலதெய்வ கோவில் வழிபாடு தான். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஜாலியாக சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயில் பார்த்திங்கனாக்கா நல்ல சுத்திரம் வயல்வெளியாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கனாக்கா கோவில் இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே அமைதியாக வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிறதுனால நல்லா சூப்பரான ஒரு இடமா இருக்குங்க. சுற்றிலும் பனைமரம் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு காத்தோட்டமாக, எப்போவும் வெயிலே தெரியாதுங்க அந்த இடத்துக்கு. எப்போ நம்ம மதியான டைமில் போனால் கூட அவ்வளோ ஒரு கூலிங்காக ஜில்லுன்னு காற்று அடிச்சிக்கிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். விறகெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அடுப்பு ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க மாமா. அதே மாதிரி விளக்கேற்றிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை மாமா 2 பேர் தான் அங்கே பொங்கல் வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா நான் அப்புறம் என்னுடைய 2 நாத்தனார் கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே சாமியை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த சாமியெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஐயர் பூசாரி இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்கனாக்கா சாமி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. நம்ம பொங்கல் வச்சதுக்கப்புறம் நமக்கு படையல் போடுவாங்க. ஆனால் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கையாலே நம்ம சாமிக்கு வந்து நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வச்சு நம்ம கையாலே நம்ம அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கலாம் சாமியை. என்னுடைய ரொம்ப நாள் வேண்டுதல் ஒன்று இப்போ நிறைவேறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வம் யாருன்னு பார்த்திங்கனாக்கா 7 கன்னிமார்கள் சொல்லுவாங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, வைஷ்ணவி, சாமுண்டேஸ்வரி, இந்திராணின்னு சொல்லிட்டு 7 பேர் தான். அவங்க அப்புறம் 7 பேருக்கும் நான் வந்து மஞ்சள் குழைச்சி எல்லா சாமிக்கும் பூசிட்டு போனேன். அண்ணி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் குங்குமம் வச்சுட்டு வந்தாங்க. அப்படியே பாப்பா 2 பேரையும் வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி வச்சாங்க. வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் சாமிக்கு கட்டி விட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு தேவையான வேப்பிலை, எலுமிச்சம்பழம், காயினு இதெல்லாம் வச்சு வத்தி கற்பூரம் இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சைடில் பார்த்திங்கன்னா அத்தை பொங்கல் வச்சு ரெடி பண்ணிவிட்டு மாவிளக்கு தசியை ரெடி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, சாமி எல்லாத்தையும் நாங்கள் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பொங்கல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தனித்தனியாக வாழை இலை போட்டு பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு பெரியவங்க மாமான்றதுனால மாமா தான் படைத்தாங்க. படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் எடுத்து சாமிக்கிட்டேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் நாங்கள் இந்த ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கும்போது ஃபேமிலியாக போய் நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்களும் அதேமாதிரி ஆடி மாதத்தில் போய்ட்டு பொங்கல் வச்சிட்டிங்களா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம இன்னொரு vlogல சந்திப்போம்.